ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் சீக்கிரம் வந்துட்ட, நீ ஏன் சீக்கிரம் வந்துட்ட, நீ ஏன் சீக்கிரம் வந்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. சாதா இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஒய் ஆர் யூ பேக் ஸோ சூன், ஒய் ஆர் யூ பேக் ஸோ சூன், ஒய் ஆர் யூ பேக் அப்படின்னா நீ ஏன் திரும்ப வந்துட்ட. ஸோ சூன் அப்படின்னா இவ்வளோ சீக்கிரமாகவே ஏன் திரும்ப வந்துட்ட. Why are you back so soon? ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ அவளை பார்க்க போனியா, நீ அவளை பார்க்க போனியா, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். டிட் யூ கோ டு மீட் ஹர், டிட் யூ கோ டு மீட் ஹர், டிட் யூ கோ நீ போனியா. ஸோ இங்கே ஏன் டிட் யூஸ் பண்ணியிருக்கோம்? பிகாஸ் பாஸ்ட் டென்ஸ். ஸோ டிட் யூ கோ, இங்கே கோ தான் வரணும், வென்ட் வரக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம இங்கே டூவை டிட்டாக மாற்றிட்டோம். ஓகேவா. ஸோ டிட் யூ கோ டு மீட் ஹர், ஹர் அப்படின்னா அவளை, டு மீட் பார்க்குறதுக்கு, அவளை பார்க்குறதுக்கு நீ போனியா. டிட் யூ கோ டு மீட் ஹர். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அடுத்த தடவை என்னையும் உன் கூட அழைச்சிட்டு போ, அடுத்த தடவை என்னையும் உன் கூட அழைச்சிட்டு போ. நெக்ஸ்ட் டைம் நீ போகிறப்ப என்னையும் உன் கூட அழைச்சிட்டு போ, நானும் வரேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நெக்ஸ்ட் டைம் டேக் மீ அலாங் வித் யூ, நெக்ஸ்ட் டைம் டேக் மீ அலாங் வித் யூ, வித் யூ அப்படின்னா உன்னுடன். டேக் மீ அலாங் என்னையும் அழைச்சிட்டு போ, உன் கூட என்னையும் அழைச்சிட்டு போ. நெக்ஸ்ட் டைம் அடுத்த தடவை என்னையும் உன் கூட அழைச்சிட்டு போ. நெக்ஸ்ட் டைம் டேக் மீ அலாங் வித் யூ. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. இது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது. இப்போ ஏதோ சாப்பிட கொடுக்குறீங்க இருக்கும், சாப்பிட கொடுத்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. சாதா இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹவ் இஸ் இட், ஹவ் இஸ் இட் அப்படின்னா இது எப்படி இருக்குது. ஓகேவா. ஸோ இதுவே எப்படி இருந்துச்சு. ஸோ இது அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஹவ் வாஸ் தேட், ஹவ் வாஸ் தேட் அப்படின்னா அது எப்படி இருந்துச்சு. ஓகேவா. ஸோ ஹவ் வாஸ் தேட். ஸோ இது எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அந்த சுவை இன்னும் என் நாக்கில் இருக்குது. ஸோ அன்னைக்கு நம்ம ஒரு சாப்பிட்டோம்ல, அது இன்னும் அந்த டேஸ்ட்டு என் நாக்கிலேயே இன்னும் இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். That taste still lingers in my tongue, that taste still lingers in my tongue. That taste, taste அப்படின்னா சுவை, that taste அப்படின்னா அந்த சுவை, still lingers அப்படின்னா இன்னும் இருக்குது, இன்னும் ஒட்டிகிட்டு இருக்கு, in my tongue என்னோட நாக்கில், அந்த சுவை இன்னும் என் நாக்கில் ஒட்டிகிட்டு இருக்கு. That taste still lingers in my tongue. Still அப்படின்னா இன்னும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ சந்தோஷப்படுவேன்னு நான் நினச்சேன், நீ சந்தோஷப்படுவேன்னு நான் நினச்சேன். இப்போ ஏதோ யார்ட்டையோ சொல்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க ஏதாச்சும் வேறு ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்த ரியாக்ஷன் இல்லாமல் வேறு ஏதாச்சும் கொடுத்தா நீ சந்தோஷப்படுவேன்னு நினச்சேன், என்ன இப்படி சொல்கிற அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ தாட் யூ வுட் பி ஹாப்பி, ஐ தாட் யூ வுட் பி ஹாப்பி, ஐ தாட் யூ வுட் பி ஹாப்பி. ஐ தாட் நான் நினச்சேன், யூ வுட் பி ஹாப்பி நீ சந்தோஷப்படுவேன்னு நான் நினச்சேன். ஐ தாட் யூ வுட் பி ஹாப்பி. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னை மாதிரி ஒரு ஆளை பார்க்குறது ரொம்ப கஷ்டம், உன்னை மாதிரி ஒரு ஆளை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு see a person like you, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு see a person like you. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், டிஃபிகல்ட் அப்படின்னா கஷ்டம். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் இது ரொம்ப கஷ்டம். டு see a person ஒரு ஆளை பார்க்குறது, லைக் யூ ஒன்றை மாதிரி ஒரு ஆளை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு see a person like you. ஸோ இதுவே ஒன்றை மாதிரி ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் அ பர்சன் லைக் யூ. ஃபைண்ட் அப்படின்னா கண்டுபிடிக்கிறது. ஓகேவா. ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் அ பர்சன் லைக் யூ. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. அதுக்கப்புறம் தான் நம்மளால் அதை பண்ண முடியும், அதுக்கப்புறம் தான் நம்மளால் அதை பண்ண முடியும். ஸோ ஏதோ ஒன்று நம்ம இப்போ பண்ணலான்னு சொல்கிறோம், நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு இல்லை இன்னும் அது இன்னும் பெண்டிங் இருக்குது, அதை பண்ணினதுக்கப்புறம் தான் நம்ம இதை பண்ண முடியும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? we can do that only after that, we can do that only after that, we can do that நம்மளால் அதை பண்ண முடியும். only after that அதுக்கப்புறம் தான் நம்மளால் அதை பண்ண முடியும். we can do that only after that. ஓகேவா. நான் கற்றுக்கிட்டதெல்லாம் மறந்துட்டேன், நான்
கற்றுக்கிட்டதெல்லாம் மறந்துட்டேன். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I forgot what I learnt. I forgot what I learnt. I forgot. நான் மறந்துட்டேன். What I learnt. நான் என்ன கற்றுக்கிட்டனோ. லேர்னோட past tense learnt. What I learnt. நான் என்ன கற்றுக்கிட்டனோ அதை மறந்துட்டேன். Forgot. Forgotனா மறந்துட்டேன். Forgetோட past tense forgot. ஓகேவா? ஸோ இதுவே நீ என்ன கற்றுக்கிட்டியோ அதை நீ மறந்துடுவ. நீ கற்றுக்கிட்டதை நீ மறந்துடுவ அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அவளை எங்கேயோ பார்த்துருக்கேன். நான் அவளை எங்கேயோ பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு ஞாபகம் வர மாட்டேது. நான் அவளை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் சீன் ஹர் சம்வேர். ஐ ஹாவ் சீன் ஹர் சம்வேர். ஐ ஹாவ் சீன் ஹர். நான் அவளை பார்த்துருக்கேன். சீன், ஹாவ் சீன் அப்படின்னா வேர்போட தேர்ட் ஃபார்ம். ஓகேவா? ஸோ ஐ ஹாவ் சீன் ஹர். நான் பார்த்துருக்கேன். சம்வேர் எங்கேயோ, நான் எங்கேயோ அவளை பார்த்துருக்கேன். ஓகேவா? எங்கன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. எனக்கு எங்கன்னு சரியாக தெரியல. நான் அவளை எங்கேயோ பார்த்துருக்கேன், ஆனால் எங்கன்னு சரியாக தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ வேர் எக்ஸாக்ட்லி. ஐ டோன்ட் நோ வேர் எக்ஸாக்ட்லி. ஐ டோன்ட் நோ வேர் எங்கன்னு எனக்கு தெரியலை. ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியலை. ஐ டோன்ட் நோ வேர் எங்கன்னு எனக்கு தெரியல. எக்ஸாக்ட்லி அப்படின்னா சரியாக எங்கன்னு எனக்கு தெரியல. ஓகேவா? அவள் யாருன்னு என்னால் நினைவுக்கு கொண்டு வர முடியல. அவள் யாருன்னு என்னால் நினைவுக்கு கொண்டு வர முடியல. அவள் யாருன்னு எனக்கு ஞாபகம் வரலை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ கேனாட் ரீகலெக்ட் ஹூ ஷி இஸ். ஐ கேனாட் ரீகலெக்ட் ஹூ ஷி இஸ். ஐ கேனாட் ரீகலெக்ட் அப்படின்னா என்னால் ஞாபகத்துக்கு கொண்டுட்டு வர முடியல. ஹூ ஷி இஸ், அவள் யாருன்னு என்னால் ஞாபகத்துக்கு கொண்டுட்டு வர முடியலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? போய் எங்கேயாவது மறைஞ்சிக்கோ. போய் எங்கேயாவது மறைஞ்சிக்கோ. அவள் வரா, நீ போய் எங்கேயாவது மறைஞ்சிக்கோ, நம்மளை பயமுறுத்துவோம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கோ ஹைட் சம்வேர். கோ ஹைட் சம்வேர். கோ போ, ஹைட் மறைஞ்சிக்கோ, சம்வேர் எங்கேயாவது. ஸோ கோ ஹைட் சம்வேர் எங்கேயாவது மறைஞ்சிக்கோ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? இதை அவகிட்ட கொடுக்குறியா. இதை அவகிட்ட கொடுக்குறியா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Can you give this to her? Can you give this to her? Can you give this? இதை கொடுக்குறியா. டு ஹர் அவகிட்ட இதை கொடுக்குறியா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் அவள் முகத்தை பார்க்குறதுக்கு ஏங்கிக்கிட்டு இருக்கேன். அவளை பார்த்து ரொம்ப நாளாகுது. நான் அவள் முகத்தை பார்க்குறதுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் லாங்கிங் டு see her face. ஐ எம் லாங்கிங் டு see her face. ஐ எம் லாங்கிங் நான் ஏங்கிட்டு இருக்கேன். டு see பார்க்குறதுக்கு, her face அவளோட முகத்தை பார்க்குறதுக்கு நான் ஏங்கிட்டுருக்கேன். ஐ எம் லாங்கிங் டு see her face. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் ஏதோ ரகசியமாக பண்ணிகிட்ருக்கான். எனக்கு என்னமோ அவன் ஏதோ ரகசியமாக பண்ணிகிட்ருக்கான்னு தோணுது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? he is doing something secret. he is doing something secret. he is doing அவன் பண்ணிகிட்ருக்கான். he is doing something அவன் ஏதோ பண்ணிகிட்ருக்கான். he is doing something secret அப்படின்னா அவன் ரகசியமாக ஏதோ பண்ணிகிட்ருக்கான். சீக்ரெட் அப்படின்னா ரகசியம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் படிக்காமல் என்ன பண்ணிகிட்ருக்கான். நான் அவனை படிக்க தானே சொன்னேன், அவன் படிக்காமல் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லணும். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? what is he doing instead of studying? what is he doing instead of studying? what is he doing அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான். instead of studying படிக்கிறதுக்கு பதிலாக அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான். படிக்காமல் அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் ஃபோன் பண்ணால் உன்னால் எடுக்க முடியாதா. நான் கால் பண்ணுனா உன்னால் எடுக்க முடியாதா. எத்தனை தடவை நான் கால் பண்ணுறது. நான் கால் பண்ணால் உன்னால் எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? can't you pick up my call? can't you pick up my call? can't you pick up my call? நான் ஃபோன் பண்ணால் உன்னால் எடுக்க முடியாதா. ஓகேவா? ஸோ இதுவே அவன் ஃபோன் பண்ணுனா எடுக்காத அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? don't pick up his call. don't pick up his call. don't pick up எடுக்காத. his call அவன் கால் பண்ணா எடுக்காத. ஓகேவா? இதுவே நான் கால் பண்ணுனா அவன் எடுக்க மாட்டான். நான் கால் பண்ணுனா
அவன் எடுக்க மாட்டான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஏன் இப்படி அடிக்கிற? இப்போ யாரோ குழந்தைங்கள ரொம்ப அடித்தாங்கன்னா ஏன் இப்படி அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why do you hit so hard? Why do you hit so hard? Hit அப்படின்னா அடிக்கிறது. ஸோ why do you hit? ஏன் அடிக்கிற? so hard இப்படி போட்டு ஏன் இப்படி போட்டு அடிக்கிற? why do you hit so hard? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் ரொம்ப வேலையாக இருந்தேன். நான் ரொம்ப வேலையாக இருந்தேன். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I was very busy at work. I was very busy at work. I was very busy அப்படின்னா நான் ரொம்ப வேலையாக இருந்தேன். at work வேலையில், நான் வேலையில் ரொம்ப பிஸியாக இருந்தேன், ஓகேவா? இதுவே அவன் வேலையில் ரொம்ப பிஸியாக இருப்பான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.